எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு காலம்பற ஏதாவது ஒரு மந்திரம் எடுத்து படிக்கலான்னு சொல்லிட்டு எஜுர்வேதத்துடைய புத்தகத்தை திறந்தேன். ரொம்ப அருமையான மந்திரம் வந்தது. கே ஜனா தீர்க ஆயுஷோ பவந்தி இதி ஆஹ. எந்த மனிதன் தீர்க்க ஆயுளை பெற முடியும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி இந்த மந்திரம் சொல்கிறது அப்படின்னு மகரிஷி எழுதியிருக்காரு. ये मनुष्या दुष्ट आचरण दुष्ट संगौ विहाय परमेश्वर आप्तयोः सेवां कुर्वन्ति ते धनधान्ययुक्ता संतो दीर्घ आयुषो भवन्ति. ரொம்ப சிம்பிள் மந்திரம். பவமானி ஆவுத்தி அப்படின்னு சொல்லுவாங்க, பவமானி மந்திரங்கள்னு சொல்லுவாங்க. மந்திரம் ரொம்ப சிம்பிள். மந்திரம் பாருங்க. அக்ன ஆயுங்ஷி பவச ஆ சுவோர்ஜம் இஷம் சனஹ ஆரே பாதஸ்வதுச்சுனாம். மகரிஷி சொல்றாரு, இந்த மந்திரத்துடைய பாவார்த்தத்தில் சொல்றாரு, ஏ மனுஷ்யா துஷ்ட ஆச்சரண துஷ்ட சங்கௌ விஹாய. துஷ்ட ஆச்சரணத்திலிருந்து துஷ்ட சங்கத்திலிருந்து யார் விலகி இருக்கிறாரோ, எந்த மனிதன் துஷ்டாச்சரணம்னா தெரியும். ஆச்சரணம்னா வேதத்தில் என்னென்ன விஷயங்கள் இறைவன் சொல்லியிருக்காரோ அந்தந்த விஷயங்களை வாழ்க்கையில் கடைப்பிடிக்கிறது ஆச்சரணம். அதற்கு விபரீதமாக துஷ்டங்கள், துஷ்ட ஆச்சரணம்னா விபரீதமாக தீய பழக்கங்கள். தீய பழக்கங்களில் மாமிசம் சாப்பிட்றது, சிகரெட் குடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, பெண்களுடைய சகவாசம் வச்சுக்கிறது. பெண்களுடைய சகவாசம்னா திருமணம் ஆன பிறகு தன்னுடைய மனைவியை விட்டு வேறு பெண்களோட சகவாசம் வச்சுக்கிறது. அதே மாதிரி திருமணம் ஆன பிறகு மனைவி தன்னுடைய கணவனை விட்டு வேறு ஆண்களோட சகவாசம் வச்சுக்கிறது. இதெல்லாம் துஷ்ட ஆச்சரணம். லஞ்சம் வாங்கிறது, பொய் சொல்கிறது, ஏமாத்துறது, கொலை பண்ணுறது, நிறையா எந்தெந்த விஷயங்கள் விபரீதமாக, தர்மத்திற்கு விபரீதமாக இருக்கோ அது பேர் துஷ்ட ஆச்சரணம். இறைவனை உபாசிக்காமல் இருப்பது, இதுவும் துஷ்ட ஆச்சரணம். காலையில் எழுந்த உடனே இறைவனுடைய நாமத்தை ஜபிக்காமல் இறைவனுடைய உபாசனை செய்யாமல் இருப்பதும் துஷ்ட ஆச்சரணம். அம்மா அப்பாவை கேவலப்படுத்துறது துஷ்ட ஆச்சரணம். மனைவியை கேவலப்படுத்துறது துஷ்ட ஆச்சரணம். புருஷனை கேவலப்படுத்துறது துஷ்ட ஆச்சரணம். பசங்களை போட்டு அடிக்கிறது துஷ்ட ஆச்சரணம். பசங்களை சரியாக கவனிக்காமல் அவங்களுடைய எதிர்காலத்திற்கு தேவையான விஷயங்கள் அவங்களுக்கு சொல்லி கொடுக்காம இருக்கிறது துஷ்ட ஆச்சரணம். இந்த மாதிரி துஷ்ட ஆச்சரணத்தில் எக்கச்சக்கமான விஷயங்கள் வரும். ஒரு மந்திரம் வரும்ல, தினசரி நம்ம சொல்லுவோம். அந்த மந்திரத்தில் அக்னேனய சுபதாராயே அஸ்மான் விஸ்வானி தேவ வயுனானி வித்வான் யோத்யஸ்ம ஜுஹுராணமேனோ பூயிஷ்டாந்தே நம உக்திம் விதேம. இறைவன்கிட்ட பிரார்த்தனை என்ன பண்ணுறோன்னா, அக்னேனய சுபதா, என்னை சுபதா, பதானா பாதை, சுபதானா அழகான பாதையில் எடுத்து செல்ஹே பரமேஸ்வரா அப்படின்னு பிரார்த்தனை வரும். மெர்சிடிஸ் பென்ஸ் கார் வாங்கியிருக்கீங்க. மெர்சிடிஸ் பென்ஸ் கார் எஸ் கிளாஸ், 1 கோடி ரூபா 1.5 கோடி ரூபா வரும். எஸ் கிளாஸ் வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எஸ் கிளாஸ் காரை ஓட்டுறதுக்கும் தேவையான ரோடு வேணும். எஸ் கிளாஸ் காரை வாங்கி நம்ம மலை பாதையில், கல் மண் நிறைஞ்சிருக்கிற பாதையில், முள் நிறைஞ்சிருக்கிற பாதையில், நம்ம அந்த ஆஃப் ரோடு பாதையில் போய் அந்த மெர்சிடிஸ் பென்ஸ் எஸ் கிளாஸ் எடுத்துகிட்டு போக மாட்டோம். அது புத்திசாலித்தனம் கிடையாது. நமக்கு இறைவன் கொடுத்துருக்கார் மெர்சிடிஸ் பென்ஸ் எஸ் கிளாஸோட ஒரு மிகச்சிறந்த வண்டியை கொடுத்துருக்கார் இறைவன். இந்த வண்டியை நம்ம நல்ல பாதையில் எடுத்துகிட்டு போகணும். குப்பத்தால் எடுத்துகிட்டு போகக்கூடாது, சூப்பத்தால் எடுத்துகிட்டு போகணும். அதனால் நம்ம இறைவன்கிட்ட என்ன சொல்கிறோம், ஹே இறைவா பரமேஸ்வரா, என்னை நல்ல பாதையில் எடுத்துகிட்டு போ. எப்படி நம்ம கார் வாங்கினா அதை தீய பாதையில் எடுத்துகிட்டு போக மாட்டோமோ, அதை பார்த்து தொடச்சி வச்சுப்போம். புதுசாக கார் வாங்கியிருக்கோம், 1 கோடி ரூபா கார் வாங்கியிருக்கோன்னா
நம்ம போகக்கூடிய ரூட்டை வந்து முன்னாடியே பார்ப்போம். இந்த ரூட்டில் நல்லா இருக்கா ரூட்டு, நிறையா ஸ்பீட் பிரேக்கர், பம்ப்ஸு, ரோடு சரியாக இருக்கா, மழை வந்து ரோடு நாசமாயிடுதா, அந்த மாதிரி ரோடு இருந்தால் நம்ம அந்த கார் எடுத்துகிட்டு போக மாட்டோம் அன்றைக்கி. ஸோ ஒரு காருக்கே அந்த மாதிரி நம்ம மரியாதை கொடுக்குறோன்னா நம்மளுடைய வாழ்க்கைக்கு நம்ம எப்படி மரியாதை கொடுக்கணும்? அதான் இங்கே சொல்கிறாரு, துஷ்ட ஆச்சரண விஹாய. விஹாயனா வந்து விலகி நிற்கிறது, துஷ்ட ஆச்சரணத்துலேருந்து விலகி நிற்கிறது. அதே மாதிரி துஷ்ட சங்கோ, துஷ்ட ஆச்சரணத்துக்கு முக்கியமான காரணம் என்ன? துஷ்ட சங்கம். நீங்கள் நல்ல மனுஷங்களோட சேர்ந்தீங்கன்னா அவங்களுடைய பழக்கங்கள் உங்களுக்கு வரும். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஆஃபீஸில். நான் இதுக்கு முன்னாடி வேறு ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்தேன். 18-20 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய கூட இருக்கிறவங்க வந்து துஷ்டர்கள். அவங்களோட சேரும்பொழுது அவங்களுடைய பழக்கங்களும் எனக்கு வந்துருது, நிஜமாகவே வந்துருது. ஒரு 2 வருஷம் கழித்து தான் நான் முழிச்சுட்டேன். 2 வருஷம் கழித்து நான் முழிச்சுட்ட உடனே என்ன யோசித்தேன்னா, இதுலேருந்து நான் வெளில வரணும்னா முதல் விஷயம் நான் என்ன பண்ணேன்னா, என்னுடைய நண்பர்கள், எந்த நண்பர்களோட நான் சேர்ந்து இந்த விஷயங்கள்லாம் செய்கிறேனோ அந்த நண்பர்களை விட்டு நான் விலகி இருக்க வேண்டும்னு நான் தீர்மானம் பண்ணி நான் என்ன பண்ணேன்னா, வேறு இடத்துல வேலை பார்க்க ஆரம்பித்தேன், வேலை தேட ஆரம்பித்தேன். ஸோ என்னுடைய வேலை இறைவனுடைய அருள் பாருங்கள். எனக்கு வேலை கிடைச்ச இடம் வந்து பெங்களூர். நான் அப்போ இருந்தது பூனாலேருந்து பெங்களூர் வந்துட்டேன். பூனாலேருந்து பெங்களூர் வந்த உடனே நான் மனசுக்குள்ளே சங்கல்பம் என்ன பண்ணேன்னா, யாரோடையும் நான் ஃப்ரெண்ட்ஷிப் பண்ண மாட்டேன். அப்படி ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணேன்னா எனக்கு என்னுடைய குணங்களுக்கு ஏற்றவாறு யார் இருக்காரோ அவங்களோட மட்டும் நான் ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணேன். மற்றவங்களோட எல்லாரோடைய பேசுவேன், அவ்வளோதான், நார்மலாக இருப்பேன். ஸோ பெங்களூர் வந்த பிறகு எனக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடையாது, யாருமே ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ்னால் உண்மையான அந்த நண்பர்கள், நட்பு, நம்ம எல்லா விஷயத்தையும் பகிர்ந்து போகலாம், அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் யாருமே கிடையாது. ஸோ துஷ்ட சங்கவ், நம்மளுடைய நண்பர்களோடு நம்ம சேர்றோம், அவங்க தண்ணி அடிக்கிறாங்க, நம்மளும் தண்ணி அடிப்போம். அவங்க சிகரெட் குடிக்கிறாங்க, நம்மளும் சிகரெட் குடிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா அவ்வளோ ஞானம் இல்லை நமக்கு, அவ்வளோ கண்ட்ரோல் கிடையாது நமக்கு. ஸோ அதனால் இறைவன் என்ன சொல்கிறாருன்னா, மனுஷ்யா துஷ்ட ஆச்சரண துஷ்ட சங்கவ். துஷ்ட சங்கத்தில் இன்னும் நிறையா விஷயங்கள் இருக்குது. நம்மளுடைய நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல, இல்லாட்டி நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய பக்கத்து வீட்டில் இருக்கிற அந்த பெண்மணியோடு நீங்கள் என்ன பேசுகிறீங்க, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அவங்க வந்து அவங்களுடைய நோக்கம் என்ன இருக்குது? சப்போஸ் அவங்க வந்து வம்பு பேசுகிற ஆளாக இருந்தாங்கன்னா, அவங்க மற்றவங்கள பற்றி தீய விஷயங்கள் உங்ககிட்ட வந்து சொல்லிகிட்டே இருக்காங்கன்னா, அந்த ஆச்சரணம் உங்களுக்கும் வரும். அந்த சங்கத்தினால அந்த ஆச்சரணம் உங்களுக்கும் வந்துடும். ஸோ நம்ம வாழ்க்கையில் வந்து நம்மளுடைய நட்பு, நம்மளுடைய சங்கதி, நம்மளுடைய யாரோட நம்ம சேர்றோமோ அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக தேர்ந்தெடுக்க வேண்டும். ஸோ மகரிஷி என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு தீர்க்க ஆயுள் வர வேண்டும்னா இந்த 2 விஷயத்தை நீ விட்டுறணும். துஷ்ட ஆச்சரணம், துஷ்ட சங்கம். அதை விட்டேன்னா என்ன ஆகும்னா, இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? இது 2த்தையும் விட்டுட்ட, இது 2த்துக்கு பதிலாக வேறு 2த்தை சேர்த்துக்கோ. இது 2த்தை விட்டுட்ட, இதுக்கு பதிலாக வேறு 2த்தை சேர்த்துக்கோ. என்ன 2? பரமேஸ்வர ஆப்தயோஹோ சேவாம் குருவந்தி. துஷ்ட ஆச்சரணத்தை விட்டுட்ட, துஷ்ட சங்கத்தை விட்டுட்ட. இதை விட்ட உடனே உன் வாழ்க்கையில் என்ன ஆகும்னா, ஒரு வேக்கம் கிரியேட் ஆகும், ஒரு ஒரு ஸ்பேஸ் கிரியேட் ஆகும். அந்த ஸ்பேஸை நீ எதால் நிரப்ப வேண்டும் என்றால், பரமேஸ்வர சேவாம் ஆப்த சேவாம். ஆப்த சேவாம்னா வந்து ஆச்சாரியர், ரிஷிகள், முனிகள், தபஸ்விகள், நல்ல மனிதர்கள். ஆச்சாரியர், சில பேருக்கு ஆச்சாரியர் கிடைக்க மாட்டாங்க. நேற்றுக்கு ஒருத்தர் கேட்டார், நான் வாழ்க்கை பூரா காயத்ரி ஜபம் பண்ணுறேன், நான் வாழ்க்கை பூரா வந்து வேதங்களை ஃபாலோ பண்ணுறேன், உங்களை மாதிரி நீங்கள் சேனல் வச்சுருக்கீங்க, உங்களை மாதிரி சேனலில் சொல்கிற விஷயங்கள் நான் ஃபாலோ பண்ணுறேன், ஆனால் ஆச்சாரியர் இல்லை அப்படின்னா என்ன பண்ணுறது? ஓகேவா? ஓகே, இல்லை இருந்தாலும் பண்ண முடியல, ஆச்சாரியர்கிட்ட என்னால் போக முடியல, நான் சவுத் இந்தியாவில் இருக்கேன், என்னால் நார்த் இந்தியாவுக்கு போக முடியல. சில பேருக்கு அப்படி சுச்சுவேஷன் வந்துடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னா, எந்த நமக்கு நெருக்கத்தில் இருக்கிற நல்ல மனிதர்களோட சேர்ந்து நம்ம பழகணும். அவங்கக்கிட்ட சேர்ந்து பழகி, அவங்கக்கிட்ட இருக்கிற விஷயங்களை நம்ம பகிர்ந்து, அவங்கக்கிட்ட இருக்கிற அவங்க வந்து வேத வித்வான்களாக இருந்தால் அவங்களுடைய
அவங்ககிட்ட நம்ம சேவனம் பண்ணணும். சேவனம்னா அவங்கக்கிட்ட என்ன ஞானம் இருக்கோ அதை நம்ம எடுத்துக்கணும் வாழ்க்கையில். அந்த மாதிரி பண்ணணும். பெஸ்ட்டு வந்து ஆச்சாரியர், தபஸ்விகள், முனிகள், ரிஷிகள், இந்த நல்ல மனிதர்கள்ட்ட போய் நம்ம சேவை செய்ய வேண்டும். அதே மாதிரி இறைவன், பரமேஸ்வரின் சேவை. இறைவனுக்கு எப்படி சேவை செய்கிறது? இறைவனுக்கு நீங்கள் சாப்பாடு ஊட்டி விட முடியாது, கால் தொடச்சி விட முடியாது, உடம்பு பிடிச்சி விட முடியாது, குளிப்பாட்டி விட முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. இறைவனுக்கு நம்ம சேவை செய்யவே முடியாது. இறைவன் என்ன சொல்கிறார் வேதத்தில்? ஒரே ஒரு விஷயம்தான் என்னுடைய சேவை. நான் என்ன வேதத்தில் சொல்கிறேனோ அதை நீ கடைப்பிடித்தால் அது என்னுடைய சேவை. ஸோ வேதத்தை நாம் எடுத்து வாழ்க்கையில் கடைப்பிடிக்க வேண்டும். பரமேஸ்வரம் ஆப்தயோகு சேவாம் குருவந்தி. இந்த 2 விஷயத்தை நம்ம கடைப்பிடித்தால் என்ன சொல்கிறாரு? அந்த மனுஷனுக்கு என்ன ஆகும் வாழ்க்கையில்? தனதானிய யுக்தா சந்தோ. அந்த மனிதனுக்கு தனங்களுக்கு பிரச்சனை வராது, தானியங்களுக்கு பிரச்சனை வராது, செல்வத்துக்கு பிரச்சனை வராது, பிள்ளை செல்வம் இல்லை அப்படிங்கிற பிரச்சனை வராது. எல்லா செல்வங்களும், செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம், எல்லா செல்வத்திற்கும் குறைபாடே வராது, எந்த செல்வத்திற்கும். ஸோ தனதானிய யுக்தா சந்தோ தீர்க்க ஆயுஷோ பவந்தி. அப்போ என்ன ஆகும்னா தீர்க்க ஆயுள் வளரும். நம்ம யாரோட நம்ம வாழ்க்கையை வந்து நம்ம அசோசியேட் பண்ணியிருக்கோமோ, நம்ம யாரோட சேர்றோமோ, தட் வில் டிரைவ் அவர் லாங் லைஃப். சிம்பிள் ஃபார்முலா. தீய மனுஷனோட சேர்ந்தால் கண்டிப்பாக நம்ம தீய பழக்கங்கள் செய்வோம். தீய பழக்கங்கள் செஞ்சால் கண்டிப்பாக நம்ம தீர்க்க ஆயுள் வாழ முடியாது. இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் அது இன்னும் பொருந்தும். நல்ல மனுஷனோட சேர்ந்து நல்ல ஆச்சரணம் வாழ்க்கையில் பண்ணால், துஷ்ட ஆச்சரணத்தை விலக்கி நல்ல ஆச்சரணத்தை பண்ணி, துஷ்ட சங்கத்தை விலக்கி நல்ல சங்கத்தை பண்ணி, இறைவனுக்கு நாம் சேவை செய்து ஆச்சாரியர்களுக்கு சேவை செய்தால் தனதானியத்தோடு சேர்ந்து நம்ம தீர்க்க ஆயுளை பெற முடியும். எவ்வளோ சிம்பிளாக சொல்கிறார் பாருங்க. இதுதான் அந்த மந்திரம். அக்ன ஆயுங்ஷி பவச ஆசுவோர்ஜம் இஷம் சனஹ ஆரே பாதஸ்வதுச்சுனாம். தீர்க்க ஆயுள் நமக்கு இருந்தால் எவ்வளோக்கு எவ்வளோ ஆயுள் இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம இந்த வழியில் முன்னேற முடியும். இதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம சமாதி அடைய முடியும். ரொம்ப நன்றி. நமஸ்காரம். ஓம்.